Hi, hello friends. Welcome to Shan Shapos English பயிலகம். Basics of English Grammarல இதுதான் first video. நம்ம இந்த first லெசனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இது 26 லெட்டர் தான் வந்துட்டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இதை வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு வவல்ஸ், இன்னொன்று வந்து கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் தான் வந்துட்டு உயிரெழுத்துக்கள். அதாவது தமிழில் இருக்க அ ஆ இ ஈ மாதிரி வந்துட்டு இங்கிலீஷோட உயிரெழுத்துக்கள் வந்து வவல்ஸ். மீதி இருக்க கான்சனன்ட்ஸுங்கிறது வந்துட்டு மெய் எழுத்துக்கள். வவல்ஸ் வந்து மொத்தம் 5 லெட்டர்ஸ். அது வந்து AEIOU இது 5 தான் வந்துட்டு உயிரெழுத்துக்கள், அதாவது வவல்ஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஒய்யும் வந்துட்டு வவல்ஸாக ஆக்ட் ஆகும். கான்சனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீதி இருக்க 21 லெட்டர்ஸ். இந்த AEIOU போக மீதி இருக்க 21 லெட்டர்ஸ் தான் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. B, C, D, F, G, H, I, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இதுதான் வந்துட்டு கான்சனன்ட் லெட்டர்ஸு. இந்த வவல்ஸை வந்துட்டு சவுண்டிங் லெட்டர்ஸ்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்படி வந்துட்டு சவுண்டு கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து வவல்ஸை சவுண்டிங் லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ ஒவ்வொரு லெட்டரும் எந்தெந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும்னு பார்ப்போம். இப்போ ஏ அப்படிங்கிற வவல் லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆ ஆ ஏ ஏ அப்படிங்கிற சவுண்ட்ஸை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆப்பிள். ஆப்பிள்ங்கிறது என்ன சவுண்ட் கொடுக்குது? இந்த ஏ ஆ சவுண்டு கொடுக்குது. ஆப்பிள். ஆர்மி ஆ. எபிலிட்டி எபிலிட்டி இந்த ஏ. ஏரோப்ளைன் ஏ சவுண்டு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே ஏ, ஆனால் சவுண்ட்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஈங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன சவுண்டு கொடுக்கும்னா ஐ இ ஈ ஏ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். இப்போ ஐஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, ஐ சவுண்டு கொடுக்குது. ஈக், ஈகிள் வந்து ஈ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குது. எக், எக் ஏ சவுண்டு வருது. இங்கிலீஷ் இ சவுண்டு வருது. ஐ பார்த்தீங்கன்னா 2 சவுண்டு தான் கொடுக்கும். ஐ சவுண்டும் இ சவுண்டும் தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்கிரீம் ஐ சவுண்டு கொடுக்கும். இங்க் இ சவுண்டு கொடுக்கும். அடுத்து ஓ பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய விதமான சவுண்டு கொடுக்கும். அ ஆ ஓ ஓ ஔ உ அப்படிங்கிற வேறு வேறு விதமான சவுண்ட்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு அப்ஜெக்ஷன் ஆ சவுண்டு கொடுக்குது. அப்ஜெக்டிவ் ஆ சவுண்டு வரும். ஊட்டி ஊ சவுண்டு. நெக்ஸ்ட்டு ஒன் ஓ சவுண்டு ஒன். நெக்ஸ்ட்டு ஓ ஓ ஓட்ஸ் அந்த மாதிரி ஓ சவுண்ட் வரும். நெக்ஸ்ட்டு அவுல் அவு சவுண்டு கொடுக்குது. ஸோ எல்லாமே ஓங்கிற லெட்டர் தான், பட் வந்துட்டு சவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா யூ. யூ வந்துட்டு என்ன சவுண்டு கொடுக்கும்? ஆ ஊ ஊ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். ப்ளஸ் யூங்கிற சவுண்டு கொடுக்குறோம். இது வந்துட்டு ஸ்பெஷல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ஆர்டிகல்ஸில் பார்ப்போம். இப்போ ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா அப்படிங்கிற வந்துட்டு அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். புட் ஊ சவுண்டு. இந்த யூ வந்துட்டு என்ன சவுண்ட் கொடுக்குது? புட் யூ ஊ சவுண்டு கொடுக்குது. ஜூன் ஜூன் இது வந்துட்டு ஊ சவுண்டு கொடுக்குது. யூனிகார்ன் யூ சவுண்டு. யூனிகார்ன் யூ சவுண்டு. யூட்டிலிட்டி யூட்டிலிட்டி யூ சவுண்டு கொடுக்கும். யூட்டிலிட்டி என்ன சவுண்டு கொடுக்கும்? யூ சவுண்டு கொடுக்கும். ஸோ வவல் லெட்டர்ஸ் எல்லாமே இந்த உயிரெழுத்துக்களோட சவுண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு சம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பேக்னு எடுத்துகிட்டு இருக்குல்லங்கன்னா இதில் எந்த லெட்டர் வவல்? ஏங்கிறது வவல். மீதி இருக்க பியும் ஜியும் வந்துட்டு கான்சனன்ட்ஸ். அடுத்தது டேபிளில் வந்துட்டு என்னென்ன வவல்ஸ் இருக்குது? ஏவும் ஈயும் வவல். மீதி இருக்க 3 லெட்டர் டி பி எல் வந்துட்டு கான்சனன்ட்ஸ். வின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐ வந்து வவல், டபிள்யூவும் என்னும் கான்சனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரன்னில் பார்த்தீங்கன்னா யூ வந்து வவல், ஆறு என்னும் கான்சனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கை ஸ்கை அப்படிங்கிறதுல இதில் வவல்ஸ் இருக்கா? இருக்குது. ஒய்ங்கிறது வந்துட்டு என்ன சவுண்டு வருது? ஸ்கை ஐ சவுண்டு வருது. ஸோ இதை வந்துட்டு வவலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒய்ன்றது வந்துட்டு வவல். ஒய்ங்கிறது என்னது? வவல்.
ஏன்னா அது வந்து என்ன சவுண்ட் வருது, ஐ சவுண்ட் வருது. ஸோ அது ஸ்கை வவல். நெக்ஸ்ட் ட்ரை. ட்ரை ஐ சவுண்ட் வருது, முடிகிற லெட்டர் ஐ. ஸோ இது வந்துட்டு என்னது, இதுவும் வவல் தான். இந்த ஒய் என்னது, வவலாக தான் இங்கே ஆக்ட் ஆகும். ட்ரை. யூ. யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஃபர்ஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட்ல வரதுனால இது என்ன சவுண்ட் வருது, யூ சவுண்ட் வருது. ஸோ இது நாட் அ வவல். அப்போ ஓவும் யூவும் தான் இதில் இருக்க வவல். ஒய் வந்து வவல் கிடையாது. ஸோ எண்டிங்கில் வந்துட்டு ஒய் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது வந்துட்டு வவலாக தான் இருக்கும். ஆங்க்ரி. இ சவுண்டு வருது ஒய்க்கு. இந்த ஒய்க்கு என்ன சவுண்டு வருது, இ. ஆங்க்ரி. ஸோ இந்த ஒய்யும் வவல், மீதி இதில் என்ன ஒரு வவல் இருக்கு, ஏ. ஏங்கிறது வவல், மீதி 3 லெட்டரும் கான்சனன்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.